இன்றைய ரத்தினம் ராமாயணத்தின் மிக முக்கிய நிகழ்வான ராவண வதத்தின் போது ஸ்ரீராமருக்கு உதவி புரிந்த வானரர்கள் எல்லாம் எப்படி தோன்றினார்கள் என்பதை பற்றி இன்று அறிய இருக்கின்றோம். தசரத மன்னவர் அரசிகளின் வயிற்றில் கரு வளர்ந்து வருவதைக் கண்டு தம் விருப்பம் நிறைவேறியதை உணர்ந்து விண்ணுலகில் இந்திர சித்த ரிஷி கூட்டங்களால் போற்றப்படும் ஸ்ரீஹரிக்கு நிகராக மிகவும் மன நிறைவு அடைந்தார். விசால மனம் படைத்த மன்னவருக்கு புதல்வனாக தோன்றுவது என்று பகவான் விஷ்ணு தீர்மானித்ததும் எல்லா தேவர்களையும் அழைத்து பிரம்மதேவர் அவர்களிடம், நம்முடைய நலன் விரும்பியும் வீரரும் சொல் தவறாதவருமான ஸ்ரீ விஷ்ணுவுக்கு உதவி செய்வதற்காக இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய பலசாலிகளாக பூமியில் உங்களை பிறப்பித்துக் கொள்ளுங்கள். மாயை அறிந்தவர்கள், வீரர்கள், வேகத்தில் வாயுவுக்கு நிகரானவர்கள், நீதி அறிந்தவர்கள், புத்திசாலிகள், விஷ்ணுவுக்கு சமமான பராக்கிரமம் உடையவர்கள், யாரிடமும் தோல்வியடையாதவர்கள், பல்வகையான உபாயங்களை அறிந்தவர்கள் என்று எல்லா வல்லமையும் படைத்தவர்களாக அப்சர, கந்தர்வ, கிண்ணர, வானர, யக்ஷ, நாக, கரடி, வித்யாதர கன்னிகைகளிடம் ஈடு இணையில்லாத பராக்கிரமம் கொண்ட வானர வடிவங்களாக பிறவி எடுங்கள். முன்னொரு காலத்திலேயே கரடி தலைவனாக ஜாம்பவான் என்னால் படைக்கப்பட்டு விட்டார் என்று பிரம்மாவினுடைய ஆணையை கேட்ட தேவர்கள் அதற்கு இணங்கி அவர் கூறியபடியே வானர வடிவம் கொண்ட புத்திரர்களை பெற்றெடுத்தார்கள். மகாத்மாக்களான முனிவர்கள் சித்த, வித்யாதர, நாக, சாரணர்கள் காட்டுவாசிகளான வீர புத்திரர்களை உற்பத்தி செய்தார்கள். மகேந்திரமலை போன்றவனும் மேலாண்மை மிக்கவனுமான வாலியை இந்திரனும், ஒளி வீசுபவர்களுள் சிறந்தவரான சூரியன் சுக்கிரீவனையும் பிறப்பித்தார்கள். மிக உயர்ந்தவனும் வானர தலைவர்களுள் அறிவில் சிறந்தவனுமான தாரன் என்ற பெயருடைய மகா வானரத்தை பிரகஸ்பதி உண்டாக்கினார். கந்தமாதனன் என்ற திருவளர் வானரன் குபேரனுடைய புதல்வன். நலன் என்ற பெயருடைய பெருவானரத்தை விஸ்வகர்மா தோற்றுவித்தார். நெருப்பை போல் ஒளி வீசும் நீலன் அக்னியின் குமாரன். ஒரே மாதிரியான பேரழகு வாய்ந்த உருவம் கொண்ட அஸ்வினி குமாரர்கள் தங்களைப் போன்றே மைந்தன், திவிவிதன் ஆகிய இருவரையும் உண்டாக்கினார்கள். சுசேனன் என்ற பெயர் கொண்ட வானரத்தை வருணன் உற்பத்தி செய்தார். தொடர்வோம்.